அண்ணாமலைக்கு எதிராக ஒத்த வார்த்தை. இந்த ஒத்த வார்த்தையால குருமூர்த்தி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆஸ் யூஷுவலா கல்யாணராமன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ திரும்ப அப்படியே நம்மளுக்கு யூடியூபர்ஸ் நிறைய பேர் தெரியும் இல்லையா, மாரிதாஸ், சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம் இந்த பொலிட்டீஷியன் வகையில பாலிடிக்ஸ் பேசுற நபர்கள் பல பேர் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்களை ஒரு பெரும் குற்றவாளியாக நிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வியை பாஜகவினர் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுலயும் பாஜகவில் இருக்கிற நபர்களே குற்றம் சாட்டி இவங்க எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக அதெல்லாம் நடக்குதை கேட்க மாட்டீங்களா, விமர்சனம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளையும் வைக்கிறாங்க. என்னதான் நடந்திருக்கு? அண்ணாமலை சும்மா ஹிண்டா சொல்றேன், இப்ப ஸ்ரீலங்கா விசிட் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஐயோ அவர் போய் அங்கேயே முதலீடு பண்ண போறாரா என்னன்ற அளவுக்கு ஓவரா பேசப்படுற ஊடகங்களையும் இருக்கிற அந்த பர்சன்ஸை பத்தியும் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க, கிழிச்சு தொங்க விடுறாங்க. அது என்னன்றத ஃபுல்லா டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. உங்களுக்கு அண்ணாமலையனுடைய ஒரு அப்டேட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் அண்ணாமலை அவர்கள் மேல இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு வைக்கிறதுலாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வி சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மிஸ் பண்ணாம போடுங்க. ஸோ எவ்வளவு பேர் என்ன விமர்சனம் கொடுத்தாலும் நாங்க அண்ணாமலைக்காக இருப்போம்ப்பா அப்படிங்கறத எவ்வளவு பேர் ஆமா அப்படின்னு ப்ராமிஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே. கடந்த மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம், ரொம்ப பெருசா கூட ஆயிருக்காது, ரொம்ப ரீசெண்டா இந்த 80 கோடி ரூபாய் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கியிருந்தாரு. 80 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த இடத்த வெறும் 4.5 கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கான பணம் வந்து எங்கிருந்து அவருக்கு வந்து 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ திமுகவை முழுக்க அவர் கையில வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்த 80 கோடி ரூபாய் இடத்த ஏமாத்தி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பொய் குற்றச்சாட்டை மாரிதாஸ், கிஷோர் கேசாமி போன்ற நிறைய நபர்கள் முன் வச்சாங்க. இதுல கல்யாணராமன் அவர்கள் பாஜகக்குள்ளவே இருந்துட்டு எவ்வளவு விமர்சனங்களை கொடுக்க முடியுமோ குவிச்ச வண்ணம் அண்ணாமலைக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், பேசணும், டீகோட் பண்ணியிருந்தோம். அண்ட் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாரும் என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில கல்யாணராமன் அவர்களை திரும்பவும் எல்லாரும், அதாவது பாஜகவினர் செம்மையா அக்யூஸ் பண்றாங்க. என்ன ரீசன், ஏன் திடீர்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை தாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவரு முன்னாடி மாநில தலைவரா இருக்கும் போது அண்ணாமலை அவரை வந்து கொஞ்ச நாள் ஒரு வருடம் வந்து நீங்க இந்த வேலை எல்லாம் எதுவும் நீங்க கட்சிக்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூரம் வச்சிருந்தாரு. சோ திரும்பவும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப இனிமே கட்சிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா அவர் எல்லா வேலைகளும் செய்ய தொடங்கினதுக்கு அப்புறமா இப்போ விமர்சனம் அப்படிங்கிறது முழுக்க அண்ணாமலை நோக்கி மட்டும்தான் இருக்கு. மொத்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டையும் தூக்கி அண்ணாமலை மேல போடணும் அப்படிங்கறதுல பயங்கரமா வேலை பார்க்கறாருன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனாலும் கல்யாணராமன் அவர்களை இப்போ ரீசெண்டா ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து டிபேட்காக கூப்பிட்டுருக்காங்க. அந்த இங்கிலீஷ் மீடியா சேனலுக்குள்ள போய் பேசும் அந்த நபரை நிறைய பேர் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. ஏங்க திமுக இப்ப பாஜகவுடைய வளர்ச்சி என்ன, இது உண்மையாவே திமுக வெற்றி பெறுமா, இந்த மாதிரி டிபேட்லாம் ஓகே தான். பட் அண்ணாமலை ப்ரிஃபரன்ஸா முன்னாடி வச்சு பேசக்கூடிய, தேவைப்படும் இடத்துல பேச வேண்டிய இடத்துல இருக்கும் அண்ணாமலையை விட்டுட்டு அவரை எங்க நீங்க அமிச்சிங்க? பாஜகவுக்கு தெளிவா தெரியும், அவர் உங்களுடைய பெர்மிஷன்ஸ் இல்லாம அவர் அங்க போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உள்ள உங்க கூடயே அதுவும் முன்னாள் மாநில தலைவரா இருக்கிற அந்த நபரை இன்றைய வரைக்கும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சு பேசிட்டு இருக்காரு. அவரை நீங்க கண்டிக்கணுமா இல்லையா, கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுவே இப்ப நயினா நாகேந்திரன் அவர்களை சொன்னா சும்மா விட்டுருவாங்களா? இப்போ அவர் வந்துட்டு இப்ப மாநில தலைவரா இருக்கிறாரு இல்லையா, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு விட்டுருவாங்களா? எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்பாங்க, எப்படியெல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி இவரும் பாவம் தானே, இவருக்கு எவ்வளவு ஃபீல்ஸ் இருக்கும். இவர் ஒண்ணுமே பண்ணாம இவரை ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். அதுவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் சொல்லணும். பாஜகவினர் பொத்தாம் பொதுமா சொல்லக்கூடாது. பிகாஸ் அதுவே ஸ்பிளிட்டிங் ஏஜென்ட் மாதிரி அங்கங்க ஒரு புறம் நிறைய அப்படியே ஸ்பிளிட்டிங்கா போயிட்டு இருக்கு. லைக் வந்து நயினார் அவர்களுக்குன்னு ஒரு சில தொண்டர்கள், ஒரு பக்கம் வந்து மோடி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம்னு சில நபர்கள், அண்ணாமலை அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற நபர்கள் அப்படின்னு பாஜகவினுடைய தொண்டர்களே நிறைய விதத்துல பிரிஞ்சு இருக்காங்க. கரெக்டா? ஸோ ஆதரவாளர்கள்ன்றவங்களே இப்படி இருக்காங்க. இந்த நேரத்துல அவரெல்லாம் பேசக்கூடாது, பேசாம பாத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. சரி, இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு அண்ணாமலை அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து அவங்க ஃபேமிலிஸ் மொத்தமும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் வெக்கேஷன் இல்லையா, லீவ்லாம் இருக்கு. இப்போ நம்மலாம் வந்து இங்கே ஜாலியாக வெளியூர்லாம் வந்து இருக்கோம்ல, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஸ்கூல் வெக்கேஷன், பசங்க கொஞ்சம் ஃப்ரீ லீவு, ஒரு 1 வீக் வந்து நம்ம போயிட்டு ஸ்ரீலங்கா சைடில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஆஸ் பிஃபோர் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து குடும்பத்து கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப என்னால் பண்ணவே முடியல,
ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கறத வச்சு நல்லா பெரிய அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. என்னால முடியல. ஏன்னா எனக்கு பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு கூட நான் கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி அதிகமான வேலைகள் பர்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஆனா இனிமே இப்போ கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கு. நான் கொஞ்சம் ஃபேமிலிஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஃபுல் டைம் வேலையா நான் பாலிடிக்ஸ் இல்லாததுனால எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. பட் எப்போ பாஜக முழு நேர அரசியல் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிடுறாங்களோ அன்று நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அதுக்காக மட்டும் பணி செய்யறதுக்கும் ரெடின்ற வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. சரி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாரு, வெக்கேஷனுக்காக தானே போயிருக்கிறாரு, அதுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும் வகையில டோட்டல் சினாரியோஸும் மாறி இருக்கு. என்ன நீ தீபிகா சஸ்பென்ஸாவே பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு சுத்தி பார்க்க போன நபரை முதலீடு பண்றதுக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை இல்லைன்னா பாஜக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட இப்ப அப்போசா மாறி எந்த கட்சிக்காக உழைக்கிறாங்கன்னு தெரியாம அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை தான் காரணம், அவர் இப்பதான் அங்க ஒரு இடம் வாங்கினாரு, இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வைக்க போறாராம், இதுல ஸ்ரீலங்கா ஃபேமிலியோட போயிருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாமையா பெரிய அளவுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, திமுகவுக்காக அவர் வேலை பார்க்கறாருன்ற மாதிரி இன்றைய தேதிக்கும் பல பேர் ஒத்த வார்த்தை சொல்லி செம்மையா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. யாரு என்ன அப்படிங்கறத நம்ம பெருசா பேச வேண்டாம். பட் ஆஸ் வி நோ இல்லையா, ஸ்ரீலங்காவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காக தான் அப்படிங்கிறது பல பேர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் கொஞ்சம் ப்ரீத் பண்ணிட்டு வரட்டும் விடுங்கப்பா அப்படின்னு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்த கட்டமா அண்ணாமலையை நம்பி பின்னடைவில் சந்திக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கப்படுது. இதுல திமுகவினுடைய வெற்றிக்கு வேலை செய்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியும் ஜேர்னலிஸ்ட் மணியை வச்சு நிறைய விவாதங்கள் நடத்தப்படுது. இதுல அவர் சொல்ற வார்த்தைகள் அப்படின்றத தாண்டி நமக்கே நல்லா தெரியுது, பாஜக கூட பாஜக மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைக்கிற நபர் அப்படின்னா அந்த அண்ணாமலை தான் இல்லையா. சோ அண்ணாமலை எவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணிருக்காரு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரை கூட்டணி கட்சி, கூட்டணியில இருக்கிறவங்க கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க, கூட்டணியில அவங்க வரணும் அப்படின்னா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய மேலிடம் எடுத்த இந்த ஒரு விபரீத முடிவு, மாநில தலைவர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து தூக்குனது ஒரு பெரும் தப்புன்றத அவங்க இன்னைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பாஜக வந்து அண்ணாமலையை நம்பிதான் இருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலை போய் அண்ணாமலை அங்க வைங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிரீத்திங் பீரியட் பாஜக எடுக்குது மேலிடம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தப்பு, அதை அவங்க பண்ணலாமா? திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மொத்த ஆசையும் மொத்த ஒரு குறிக்கோள்னு நினைக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்ற மாதிரி ஏடிஎம் பிடிஎம்ங்கிறாங்களே திமுகவுக்கு, ஒருவேளை அண்ணாமலைக்கு தெரியாம நடக்குமா என்ன அப்படிங்கிற கேள்விகளும் அங்க வருது. ஸோ இப்போ திமுகவினுடைய வெற்றிக்கு வேலை செய்யறாங்க பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. பெரிய அளவுக்கு ரொம்ப எடுத்து விமர்சனம் வைப்பாருல்ல, புட்டு புட்டு வைப்பாருல்ல, அந்த மாதிரி டேட்டாஸ இப்போ அண்ணாமலை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா செய்யறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவருடைய பிரஸ் மீட் அப்படிங்கறத எப்பயாவது ஒரு டைம் தான் கொடுக்குறது. அதிக அளவுலாம் அவர் பேசல, நடுவுல எல்லாம் மொத்தத்தையும் நிறுத்திட்டாரு. அதனால எல்லா மக்களும் என்ன ஆயிட்டாங்க, மொத்தத்தையும் மறந்துட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. சோ இவருடைய மௌனம் அப்படிங்கிறது திமுகவினுடைய வெற்றி பாதையை நோக்கி போகுது, உங்களுக்கு அதெல்லாம் புரியுதா அப்படிங்கிற மாதிரி பல நபர்கள் மூத்த பத்திரிகையாளர்களே வந்து கேக்குறாங்க, பேசுறாங்க. சோ இவ்வளவு அளவுக்கு எஃபிஷியன்டா போற அண்ணாமலையை புடிச்சு வச்சு ஒரு இடத்துல ஒரு பாட்டில்ல அடைச்சு மூடி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியுமா? வாய் போட்டு போட்டுறீங்கல்ல, பேச வேண்டாம், எதுவும் பெரிய அளவுல நம்ம விவாதம் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இன்றைய அரசியல்ல கேட்கப்பட்டு இருக்கு. பாஜகவில் இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, கொடுப்பாங்களான்றது சத்தியமா ஐடியாவே கிடையாது. ஆனாலும் மோடி அவர்கள் கூடிய விரைவில் இவருக்கான ஒரு பதவி அப்படிங்கறத கொடுத்தால் மட்டும்தான் மொத்தமா பேசுற எல்லாருடைய வாய்க்கும் ஒரு பூட்டு போட முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்ன நடக்குது, என்ன பண்ண போறாங்க, இன்னும் என்னெல்லாம் பேச போறாங்க, இவருக்கான ஒரு பதவி உண்டா, இவரை வேட்பாளரா நிக்க வைக்க போறாங்களா, எந்த தொகுதியில எந்த இடம், இவரை இல்லைன்னா நீ வந்து வேட்பாளரெல்லாம் வேணாம் கட்சிக்காக உடனே இன்னைக்கு சொல்லும் மாதிரியே சொல்லுவாங்களா? பொறுப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டப்பேரவைக்குள்ள இவ போனா மட்டும்தான் நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் பிரதிபலிப்பாகவும் நடக்கும். வெயிட் பண்ணுவோம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.